நாமத்தினாலே ஆரோக்கியமான செய்தியின் நேரம் என்ற நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற அன்பான தேவ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசு நடத்தி காட்டுவார் ஊழியத்தின் சார்பாக எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க எல்லோருமே கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பீங்கன்னு சொல்லி நாங்கள் மனதார நம்புகிறோம். இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பாக ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். நன்றி சொல்லுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு கூட இந்த நாளிலும் நீங்க இடைபட போகிற உங்களுடைய சத்தியமுள்ள வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற அர்ப்பணிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் தேவனுடைய பிள்ளைகளை நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 58:10. பழி வாங்குதலை நீதிமான் காணும் போது மகிழுவான். ஆமென். அன்பான ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நமக்கு விரோதமாய் தீங்கு செய்பவர்களை நாம் பழி வாங்க கூடாது. பதிலுக்கு நாம் தீமை செய்யவும் கூடாது. தேவ பிள்ளைகளே, நீதியும் நியாயமும் செய்கிற நீதிபரராகிய நம்முடைய தேவன் அதையெல்லாம் பார்த்து கொள்வார். அதை குறித்து நாம் வேதனைப்பட வேண்டாம். இந்த சங்கீதத்தின் தலைப்பிலே தாவீது சொல்லுகிறார், தான் கெட்டு போகாதபடிக்கு இருக்க, அதாவது நீதிமானா இருக்க அவர் பாடின ஒரு பாட்டு. அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே சந்தித்த மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி ஒவ்வொரு சங்கீதத்திலுமே தேவனுடைய சமூகத்திலே போய் என்ன செய்கிறார்? முறையிடுகிறார். ஒரு மனிதனை பற்றி இன்னொரு மனிதனிடம் போய் அவர் குறை சொல்லவில்லை. எல்லாவற்றையுமே தேவ சமூகத்திலே மட்டுமே அவர் மனம் திறந்து ஒவ்வொரு சங்கீதத்திலும் பாடலாக அதை சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, மனதாறு நியாயக்கேடு செய்கிறவர்கள், கைகளினால் கொடுமையை நிறுத்து கொடுக்கிற மனிதர்கள், பொய் சொல்லி வழி தப்பி போகிற மனிதர்கள், தேவன் சொல்லுகிற காரியங்களை கேட்க மனதில்லாதிருக்கிற மனிதர்கள், இப்படிப்பட்ட மனிதர்கள் தனக்கு விரோதமாக எத்தனையோ காரியங்களை செய்தாலும் தானும் அவர்களைப் போல பதிலுக்கு செய்யாதபடிக்கு, தான் கெட்டு போகாதபடிக்கு, தன்னுடைய மனதிலே பகையை வைக்காதபடிக்கு பழி வாங்குதலை தேவனுடைய கரத்திலே அவர் விட்டு கொடுத்தார். தேவ பிள்ளைகளே, 11ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும், மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான். ஆமென். ஏன் சொன்னா, இந்த உலக வாழ்க்கையிலே மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தேவ பிள்ளைகளே, தேவன் நியாயாதிபதி. அவர் நியாயம் செய்யும் போது நீதிமான் கண்டிப்பாக மகிழுவான். நாம் இந்த உலக வாழ்க்கையிலே நல்ல விஷயங்களை விதைத்தால் நல்ல பலன்களை நம்முடைய வாழ்க்கையிலே கண்டிப்பாக அறுப்போம். நாம் தீமையான காரியங்களை விதைத்தால் பின் நாட்களிலே தேவன் அதற்கு பழி வாங்குகிறவராய் வெளிப்படுவார். அப்பொழுது அந்த தண்டனையை, அந்த தீமையின் பலனை நாம் தான் பெற்று அனுபவிக்க வேண்டும். தேவ பிள்ளைகளை, இதை நாம் நன்றாக நம்முடைய வாழ்க்கையில புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நல்ல காரியங்களை மட்டுமே விதைக்கிற தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்து நமக்கு விரோதமாய் எத்தனை பேர் தீங்கு செய்ய எழும்பினாலும் நாம் அதை பகையாக வைக்காமல் தேவ சமூகத்தில் இதை அர்ப்பணித்து பழிவாங்குதலை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்று சொல்லி நாம் அமைதியா இருக்கும் பொழுது கண்டிப்பாக நீதிமானாகிய நம்மை கர்த்தர் மகிழ பண்ணுவார். தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் அர்ப்பணிக்க போகிறோம் அந்த காரியத்திற்காக. நன்றி சொல்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எத்தனை இடத்தில் எத்தனை பேர் எழுப்பினாலும் உம்முடைய பிள்ளைகள் எதற்குமே பதிலுக்கு தீமை செய்யாதபடிக்கு ஆண்டவரே, நன்மையான காரியங்களையே விதைத்து
நல்ல பலன்களை தன்னுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள நீங்க அவங்களுக்காக யுத்தம் பண்றத அவங்க வாழ்க்கையில பார்த்து மகிழ்ச்சியா இருக்க கர்த்தர் உதவி செய்ய உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.